அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். கன்னி ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது 12 ராசிகளிலேயே கன்னிக்கு தான் ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய டைம் இந்த குரு பயிற்சி. அதாவது 9 ஓடினவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளில் சிக்கியிருந்தாலும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த குரு பயிற்சி. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்னி ராசிக்கு கெடுதல்கள் எதுவுமே இல்லாத மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த குரு பயிற்சி. முக்கியமாக திருமணம், குழந்தை இது ரெண்டுமே சாதகமாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்களாம் திருமணம் பண்ணாமல் இருக்கிறவங்களாம் இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா டக்குன்னு நல்ல வரன் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இடத்துல போய் உட்காருவீங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கக்கூடிய நபர் திருமணத்துக்காக அமையும். ரெண்டாவது, ஆல்ரெடி திருமணம் ஆகியிருக்குன்னா குழந்தை பாக்கியத்துக்கெலாம் அருமையான டைம். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதாவது பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது தான் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா டக்குன்னு நடக்கும். ஓகேங்களா? பிரபஞ்சம் சாதகமாக இருக்கிறது போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தான் இழுத்தாலும் வராது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ இந்த நல்ல டைமை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. அது வேலையாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், குழந்தை பாக்கியமாக இருந்தாலும், எல்லா விதத்துலையுமே கன்னி ராசிக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. அதே மாதிரி உங்கள் சிந்தனை எல்லாமே பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக மாட்டீங்க. ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க. ஏதாவது யோசிச்சுட்டு மனசஞ்சலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் உருவாகாது. ரொம்ப சாந்தமாக இருப்பீங்க. இன்னொருத்தருக்கு நீங்கள் உங்களுக்கு எல்லாமே உழுந்தடிச்சின்னு வேலை செய்வாங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா போதும். அதாவது இது நடக்கணும்னு நீங்கள் நினச்சா போதும், அதை நடத்தி கொடுக்கறதுக்கு ஒரு 4 பேர் கூடவே இருப்பாங்க. எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சி. ஏன்னா சனி பகவானுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார். சனி பகவானுமே உங்களுக்கு 6ஆம் இடத்துல சாதகமாக இருக்கிறார். ஒன்று. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ராகு கேதுக்களும் பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல டைம் தான். ஸோ அது உங்கள் ராசியில் கேது இருந்தாலுமே அது குரு பார்வையில் இருக்கிறதுனால பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காது. முக்கியமாக உங்களை எல்லோரும் மதிப்பாங்க. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாராலையும் மதிக்கப்படுவீங்க. அந்த குரு பயிற்சியிலேருந்து உங்கள் சொந்தக்காரன் முன்னாடியுமே ஒரு நல்ல மதிப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையுமே நல்ல மதிப்பு இருக்கும். அடுத்தபடியாக உங்களுடைய காதல் திருமணம், அதை காதல் கைகூடும், திருமணத்தில் போய் முடியும். ஸோ எல்லாத்துலேயுமே இது ஒரு சகஜமான ஒரு 13 மாதம். ஏன்னா மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த கன்னி ராசிக்கு ஆஹா ஓஹோன்னு டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். எதுவுமே உங்களுக்கு நெகட்டிவாக கிடையாது. அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்கன்னாலும் இப்போ கிடைக்கக்கூடிய வேலை, கவர்மெண்ட் வேலை தான் உங்களுக்கு பெருசாக கிடையாது. அதாவது இந்த 13 மாதம் குரு பயிற்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிங்கன்னா டக்குன்னு கிடைக்கும். உங்கள் லைஃப் லாங் அது ஒரு சேஃப்டி மாதிரி கிடைக்கும். ஸோ எந்த ஒரு முயற்சியுமே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எது வேணுமோ அதாவது ஜாலியாக இருந்துட்டு இந்த டைமை வீணடிச்சிடாமல் இருக்கிறது தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி பகவான் ஒரு சிறு பிரச்சனைகளும் கொடுப்பார். அதாவது உடல்நிலையில் ஏதாவது ஒரு சில தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதை சரி பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ராஜயோக விஷயத்தை சுக்கிர பகவான் நிச்சயமாக செய்வார். ஏன்னா சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் கன்னிராசிக்காரங்க நல்லா இருக்க முடியும். எந்த கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் சுக்கிரன் ஒரு போதும் உங்களை காப்பாற்றுறதுக்கு. சரிங்களா? சுக்கிரன் தான் உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி. அதாவது தனக்காரகனும் அவர் தான், குடும்பம் நல்லா இருக்கணுன்றது தான் அவர் தான், உங்கள் வாய் மூலியமாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களும் அதுதான். அதே மாதிரி பாக்யாதிபதியும் அவர் தான். அதாவது ஒரு வேலையாக வெளில போகிறீங்கன்னா டக்குன்னு அந்த வேலையை டக்குன்னு முடிச்சு கொடுக்குறது எல்லாமே சுக்கிரனோட வலு தான். சுக்கிரனோட ஆற்றல் அதிகமாக இருக்கிற இடம் தான் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில். ஓகேங்களா? ஸோ ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் முயற்சி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இந்த கொடுக்கும். இந்த குரு பயிற்சியும் சாதகமாக இருக்கிறதுனால ரொம்ப வேகமான வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். அதாவது உங்கள் சொந்தக்காரங்க மத்தியிலலாம் நீங்கள் ஒரு ஹீரோயின் மாதிரி தெரிவிங்க. அந்த அளவுக்கு இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருக்குது.
ஸோ உங்களை மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த குரு பயிற்சி 13 மாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து ஸ்ரீரங்க ரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும். வளர்பிறைனா அமாவாசைலேருந்து பௌர்ணமிக்குள்ளே, சரிங்களா? ஸோ வளர்பிறை வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்க ரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகளை அது செய்யும். இந்த குரு பயிற்சினால் இரட்டிப்பு நன்மைகளை அது தரும். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.